கார்ன் மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க. இதை வந்து 2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த கார்ன் போட்டிருக்கேங்க. கார்ன் மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு இதை வந்து தனித்தனியா எடுத்து வச்சிடலாங்க. வேக வச்ச கார்னை வந்து நான் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதுல வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாங்க. பொடியா நறுக்குன மல்லி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கிறேங்க. கார்ன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால கம்மியா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிறேங்க சாறு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல்லா கலந்தாச்சுங்க. இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.